சமீபத்தில் என்டிடிவி பேட்டி ஒன்று வந்தது. என்னன்னா விஜய் அவர்களுடைய என்டிடிவி கொடுக்கப்பட்ட பதில்கள்னு பொதுவாக கொடுத்தாரா சார்? நீ பாத்தீங்களா? நான் பார்க்கல. அதான் என்னன்னா, ஒரு பிரிண்ட் மீடியாக்குன்னா அவர் பதில் சொல்லுவாங்க, வீடியோ வராது, வார்த்தைகள் மட்டும், கேள்வி பதில் அப்படின்றது நம்ம படிச்சு தெரிஞ்சுக்குவோம். பட் என்டிடிவிங்கிறது ஒரு வீடியோ, அதாவது ஊடகம், மீடியா. அது வந்து ஒரு காட்சியா படுத்தக்கூடிய ஒரு மீடியா என்டிடிவி. அதுல போய் எப்படி பிரிண்ட் மீடியா மாதிரி பதில் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்றது இது எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒரு தரவு சொல்லிடுறது, இது யாரும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச இது உண்மையா பொய்யோன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அஃப்கோர்ஸ் என்கிட்ட வந்த விஷயம், விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ செட்டப்ல, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட அவர் வருவதற்கு முன்னால், அவர் வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் 2 மணி நேரங்கள், ஓகே, தமிழ் ஜேர்னலிஸ்ட் நான் சொல்றது, 2 மணி நேரங்கள் அவர் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை வெளியில கை காட்டுவாரா, வருவாரா, போவாரா, அவர் சார்ந்தவர் யாராவது வெளியில வந்து பெட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அவர் பின்னாடி நாயை விட மோசமா, அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், நாயை விட மோசமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் சட்டையே பண்ணாமல், இங்க எத்தனையோ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்க யாரையும் ஒரு ஆளா கூட மதிக்காம, ஹிந்தியில இருந்து, அதாவது நேஷனல்ல இருந்து அந்த மீடியா வந்தாதான் எனக்கு வந்து அவ்வளவு கவரேஜ் இருக்கும், நான் அதுக்கு தான் சரியான ஆளு, நான் அங்கதான் கொடுப்பேன், இங்கெல்லாம் நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு அந்த ஒரு நினைப்புல என்டிடிவி ஒரு வகையில வர சொல்லியிருக்காரு சார். வர சொல்லியிருக்காரு. அவங்களும் ஒரு 4 பேர் கிளம்பி வந்திருக்கிறாங்க. வீடியோ எடுக்கக்கூடியதாக தான் பேச்சு. வீடியோக்காக செட்டிங்கும் போட்டு செட்டப்பும் பண்ணியாச்சு, ரைட்டுங்களா? அவருடைய பனையூர் பங்களால செட்டிங்கும் போட்டு செட்டப்பும் பண்ணியாச்சு. ஆனால் ஏதோ ஒரு நினைப்புல பயந்துட்டார். பயந்து இல்லை இதெல்லாம் இது வேண்டாம், எடிட் கூட பண்ணிக்கலாமே.